ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த வீடியோக்கள், அந்த மாதிரி தேர்வு உங்களுக்கு பயனுடையதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல் வீடியோ நல்லா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு சின்ன அன்பான வேண்டுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு இப்போ நம்ம வகுப்பிற்கு போகலாம். பயிற்சி வகுப்பு நீங்க தான் செய்ய போறீங்க. உங்களோட கூட நானும் இணைந்து இந்த மாதிரி தேர்வை எழுத போறேன். அவ்வளவு. முதல் கேள்வி, குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்பது கீழ் வருவனவற்றுள் எவற்றின் இடைவினையின் விளைவு ஆகும்? குழந்தையின் வளர்ச்சியில முன்னேற்றத்துல அதிகம் பங்கு வகிப்பது, சரிசமமாக பங்கு வகிப்பது எதுன்னு கேட்டா மரபு சூழல். மரபு சூழல் அது எப்படி இருக்கணும்? வளர்ச்சி என்பது உள்ளார்ந்த மரபு பண்புகளும் வெளிப்புற சூழல் காரணிகளும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுவதன் பெருக்கல் பலனாகும். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இப்ப இந்த தேர்வுல பார்க்கக்கூடிய இந்த 50 வினாக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினாக்கள். ஏன்னு சொன்னோம்னா, இது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கென்றே அரசாங்க ரீதியாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டயட்ல இது குறித்து ஒரு முக்கியமான வினாக்கள் தொகுப்பு ஒன்று தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு சைக்காலஜி பாடம் ஒதுக்கப்பட்ட ஒரு டயட்லேருந்து மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் உதவியோடு வெளிவந்த ஒரு 300க்கும் மேற்பட்ட வினா விடைகள் அடங்கிய தொகுப்பிலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினா விடைகள் தேர்வு செய்யப்பட்டு இந்த தேர்வுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதுல இருக்கிறத கொஞ்சம் ஊன்றி கவனித்து கொஞ்சம் நினைவில் வைத்து கொண்டால் இது விரைவில் நடைபெற உள்ள ஆசிரியர் தகுதி தேர்விற்கு, குறிப்பாக சைக்காலஜி உளவியல் சார்ந்த இந்த 30 வினாக்கள் எழுதும் போது இது உங்களுக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும் என்று நம்புகிறேன். வாங்க இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இரண்டாவது கேள்வி. வாங்க போவோம். குழந்தை மேம்பாட்டில் முதிர்ச்சி என்பது எதனை குறிக்கிறது? முதிர்ச்சிங்கிறது, குழந்தையின் மேம்பாட்டில் முதிர்ச்சிங்கிறது மெச்சுரேஷன். இது எதனை சொல்லுது, எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எதுலேருந்து அப்படின்னு பார்த்தா இதற்கு சரியான விடை நீங்கள் நினைப்பது மாதிரியே டி தான். பிறப்பிலிருந்தே உயிரியல் ரீதியாக திட்டமிட்டபடி மாற்றங்கள் வெளிப்படுதல். முதிர்ச்சி என்பது மரபணுக்களின் வழிகாட்டுதலின்படி உடல் மற்றும் நரம்பு மண்டலத்தில் இயற்கையாக நிகழும் ஓர் உயிரியல் செயல்முறையாகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து நம்ம மூன்றாவது வினாவை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். குழந்தையின் உடல் அமைப்பிலும் அதன் செயல்பாடுகளிலும் வளர்ச்சி தலை முதல் கால் கீழ் நோக்கிய திசையில் நடைபெறுவது எவ்விதி எனப்படும். இந்த குழந்தையின் உடல் அமைப்புல அதனுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய இந்த வளர்ச்சி தலை முதல் கால் கீழ் நோக்கிய திசையில் நடைபெறுவது எவ்விதி எனப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எவ்விதி அப்படின்னா அதுல கேள்வியிலேயே அதற்கான பதிலும் இருக்குது, ஒளிஞ்சிருக்கு. நம்ம கொஞ்சம் அதை கண்டுபிடித்து எழுதுவோம். தலைகால் ஒழுங்கு வளர்ச்சி, இதுதான் இதற்கு சரியான விடை. அதாவது வளர்ச்சியானது முதலில் தலைப்பகுதியிலும் பின்னர் முறையே உடல் மற்றும் கீழ் உறுப்புகளிலும் கீழ் நோக்கி பரவுகிறது. அப்ப இப்படி நடைபெறக்கூடிய இந்த செயல்முறையை தான் தலைகால் ஒழுங்கு வளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுது.
இப்ப நம்ம அடுத்து 4வது வினாவிற்கு செல்வோம். வாங்க. என்னிடம் நலமான சில குழந்தைகளை கொடுங்கள். அவர்களை பேரறிஞர்களாகவோ பெரும் குற்றவாளிகளாகவோ சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சவால் விடுத்த தீவிர சூழ்நிலைவாதி யார்? இந்த தீவிர, அதாவது சூழ்நிலைவாதி, உளவியல் அறிஞர்கள்லயே சூழ்நிலைவாதி அப்படின்னு சொன்னாலே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நீங்க கைய காட்டுற ஜேபி வாட்சன் தான். அவர் தான் நடத்தையியலின் தந்தை அப்படின்னு சொல்றார். நடத்தையியலின் தந்தையான வாட்சன் மனித ஆளுமையை உருவாக்குவதில் மரபை விட சூழ்நிலையே முழு முதற் காரணம் என்று நம்பினார். அதையே நடத்தை இயல் கோட்பாடாக வரையறுத்து சொன்னார். அப்ப தீவிர சூழ்நிலைவாதி, நடத்தைவாதி, நடத்தையியலின் தந்தை என்று எல்லாம் யார சொல்லுதுன்னா ஜேபி வாட்சன் தான். முக்கியமான ஒரு கேள்வி, ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து நம்ம இப்ப 5வது வினாவிற்கு செல்வோம். சுற்றுச்சூழல் தாக்கங்கள் ஒரு மனிதரின் மரபணுக்களின் நேரடி வெளிப்பாட்டை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை ஆராயும் உயிரியலின் வளர்ந்து வரும் நவீன துறை. சுற்றுச்சூழல் தாக்கங்கள் ஒரு மனிதனின் மரபணுக்களின் நேரடி வெளிப்பாட்டை எவ்வாறு பாதிக்கின்றன அப்படிங்கிறத பத்தி ஆராய்ந்து வளர்ந்து வரும் நவீன உயிரியல் துறை எதுன்னு கேட்டா, பாருங்க, நல்லா பாருங்க, விடைகளை பாருங்க. மேல் மரபியல், எபிஜெனிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ வரிசையை மாற்றாமல் சுற்றுச்சூழல் காரணிகள் எவ்வாறு ஜீன்களின் செயல்பாட்டை ஆன் அல்லது ஆஃப் செய்கின்றன என்பதை இத்துறை விளக்குகிறது. மேல் மரபியல், எபிஜெனிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம அடுத்து 6வது கேள்விக்கு போவோமா? வாங்க போவோம். இது நன்றாக உங்களுக்கு தெரிந்த கேள்விதான். மனித உடலில் சாதாரண செல்லில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது நம்ம அறிவியல் அறிவியல்லையும் படிச்சிருப்போம், உளவியல்லையும் படிச்சிருக்கோம். எது பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு தெரியும், எது கரெக்ட் நீங்க நினைக்கிறது தான். 23 ஜோடிகள். மனித உடலில் மொத்தம் 46 குரோமோசோம்கள் உள்ளன. அவை 23 ஜோடிகளாக காணப்படுகின்றன. அதாவது செல்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 23 ஜோடிகள் அல்லது 46 குரோமோசோம்கள், இப்படிதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம அடுத்து 7வது கேள்விக்கு போவோம். ஒரு கரு இரட்டையர்கள் உருவாவதற்கான மிகச்சரியான காரணம் எது? அந்த ஒரு கரு இரட்டையர்கள், இருகரு இரட்டையர்கள், இதெல்லாம் நம்ம உளவியல்ல டீட்டெயிலா படிப்போம். அப்படி படிக்கக்கூடியதுல இந்த ஒரு கருலேருந்து 2 அந்த கேள்வியிலேயே அதற்கான விடைகளும் இருக்கு. இதை நம்ம ஊன்றி கவனிச்சோம்னா நம்மளால கண்டிப்பா நமக்கு தெரியாத விடையை கூட கண்டிப்பாக நம்ம தெரிந்து சரியான விடையை நம்ம டிக் அடிப்போம். நம்ம இதெல்லாம் தேர்வு நேரத்துல கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. ஒரு கரு இரட்டையர்கள், அப்ப அதுக்கு விடை என்னன்னு கேட்டா ஏதான். ஒரு கருவுற்ற முட்டை தொடக்க நிலையிலேயே 2ஆக பிரிந்து தனித்தனி குழந்தைகளாக வளர்தல், அதுதான் ஒரு கரு இரட்டையர்கள். ஒரு கருவிலிருந்து உருவான இரட்டையர்கள். ஒரே சைக்கோட் 2ஆக பிரிவதால் இவர்களின் மரபணு அமைப்பு முற்றிலும் ஒன்றாகவே இருக்கும். இது ஒரு கரு இரட்டையர்கள். சரி, இப்ப நம்ம அடுத்து 8வது கேள்வியை பார்ப்போம். 8 மனித வாழ்க்கைய 8 பிரிக்க சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான கேள்வி. எரிக்சன்னாலே அவர் 8 சமூக வளர்ச்சி கோட்பாட்டுல 8 வகைகளை சொன்னவர். எரிக்சனின் மனவியல் சமூக வளர்ச்சி கோட்பாட்டில்
அவருடைய கோட்பாட்டோட பேரு மனவியல் சமூக வளர்ச்சி கோட்பாட்டு. சுதந்திரமாக இயங்குதல் அல்லது சுயாட்சி நிலை உருவாகும் முக்கிய வயது வரம்பு என்ன? இந்த குழந்தை சுயமா சுதந்திரமா இருக்கக்கூடிய அந்த பருவம், அந்த நிலை எந்த நிலை? அவர் சொன்ன 8 நிலையில எந்த நிலை அப்படின்னு இங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அது எந்த நிலை அப்படின்னா 1.5 முதல் 3 ஆண்டுகள் வரை. 1.5 முதல் இப்பருவத்தில் குழந்தைகள் தங்களின் நரம்பு மற்றும் தசை இயக்கங்களை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடுடன் சுதந்திரமாக செயல்பட முற்படுகிறார்கள். அந்த வயசுலதான் அந்த குழந்தைகள் சுதந்திரமாக இயங்குது, சுயாட்சியா முடிவெடுக்குது. சரி, இப்ப நம்ம அடுத்து 9வது வினாவிற்கு செல்வோம். எரிக்சனின் கோட்பாட்டின்படி பள்ளி வயதில் ஏற்படும் விடாமுயற்சி எதிர்த்தாழ்வு உணர்வு நிலையில் வென்றெடுக்கும் பிரதான உளவியல் திறன் எது? அந்த எரிக்சனின் கோட்பாட்டின்படி பள்ளி வயதுங்கிறது 6 to 14 தான், அந்த காலகட்டம் தான். ஏற்படும் விடாமுயற்சி எதிர்த்தாழ்வு உணர்வு இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி நிலையில் வென்றெடுக்கும், இந்த தாழ்வு உணர்வை வென்றெடுக்கும் நிலையில வென்றெடுக்கும் பிரதான உளவியல் திறன் எது? எந்த உளவியல் திறன் இந்த தாழ்வு இதை வென்றெடுக்குது அப்படின்னா திறமை அல்லது செயல்திறன் உருவாக்கம். பள்ளியில் பல்வேறு பணிகளை செய்து மற்றவர்களிடம் பாராட்டு பெறும்போது குழந்தைகளிடம் ஆற்றலும் திறமையும் வளர்கிறது. இந்த காரணத்தினாலதான் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய அந்த பாட இணை பாடம் சாராத செயல்பாடுகள்லாம் நம்ம தருகிறோம். சரி, அடுத்து 10வது கேள்விக்கு போவாங்க. ஒரு மாணவனின் கற்றல் செயல்பாடுகளில் அளவுக்கு அதிகமான புற உந்துதல் செலுத்தப்பட்டால் எத்தகைய விளைவு ஏற்படும்? ஒரு நல்ல கேள்வியை பாருங்க. அளவுக்கு அதிகமான புற உந்துதல் செலுத்தப்பட்டால் எத்தகைய விளைவு ஏற்படும்? இது நம்ம பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே புரியுறது இல்லை. குழந்தைங்களை போட்டு சில நேரங்கள்ல ரொம்ப அந்த புற உந்துதலை ரொம்ப தருவோம். அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஆகும். சீதான் பாடத்தின் மீதான உள்ளார்ந்த ஆர்வம் குறையும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுகளுக்காக மட்டுமே படிக்கும்போது கற்றலின் மீதான உண்மையான உள்ளார்ந்த மகிழ்ச்சியும் விருப்பமும் காலப்போக்கில் குறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அப்ப மாணவனிடம் கற்றல் சார்ந்த எந்த உந்துதலை அவனுடைய மனசுல தோற்றுவிக்கணும் அப்படின்னா அக உந்துதலை தான் அவன் மனசுல தோற்றுவிக்கணும். சரி, இப்ப நம்ம அடுத்து 11வது வினாவிற்கு செல்வோம். முயன்று தவறி கற்றல் மற்றும் விளைவு விதி ஆகியவற்றை வகுத்த புகழ்பெற்ற நடத்தையியல் உளவியலாளர் யார்? இந்த முயன்று தவறி கற்றல் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம கையை தன்னால எங்க போனோம்? நீங்க நினைக்கிறதுதான் சீதான். எட்வர்டு தாண்டைக். அவர்தான் பூனையை வைத்து கூண்டு சோதனை செய்து இணைப்பிய கோட்பாட்டையும் கற்றல் விதிகளையும் தந்தார். இவருடைய மெயின் முயன்று தவறி கற்றல். அதுல விளைவு விதி ஞாபகத்துல இருக்கு. லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விளைவு விதியை புகழ்பெற்ற விளைவு விதியெல்லாம் இவர் தான் சொன்னது. சரி, அடுத்து 12வது கேள்விக்கு போமா? வாங்க போவோம். ஸ்கின்னரின் செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தலில் ஒரு குறிப்பிட்ட நற்பண்பு நடத்தை மீண்டும் மீண்டும் உயர்வதற்கு காரணமாவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்கின்னர்னாலே செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் தான். அந்த கோட்பாட்டை ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா
ஸ்கின்னர் தான். அதுல ஒரு குறிப்பிட்ட நற்பண்பு நடத்தை மீண்டும் மீண்டும் உயர்வதற்கு காரணமாவது எது? ஒரு குறிப்பிட்ட நடத்தை வந்து மீண்டும் மீண்டும் உயர்வதற்கு காரணமாவது எது? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப பாசிட்டிவ் அப்ரோச்சை காட்டிக்கிட்டே இருக்கணும். அதில் எல்லாமே என்னது? வலுவூட்டல் அல்லது நேர்மறை பலன். ஒரு நடத்தை நிகழ்ந்தவுடன் வழங்கப்படும் பாராட்டு அல்லது பரிசு அந்த நடத்தை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதி செய்கிறது. அப்ப அதிகமா வந்து இந்த ஆக்க நிலைநிறுத்தல், வலுவூட்டுதல்ல, இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல வந்து பரிசுகள், பாராட்டுகள், கூடுதலான மதிப்பெண்கள் இதெல்லாம் கொடுக்கணுமே ஒழிய தண்டனைகள் தருவதை யோசிக்க கூடாது. சரி, அடுத்து 13வது கேள்வி. பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டில், பியாஜேவினுடைய கோட்பாடு அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டில் கட்டமைப்பு அல்லது ஸ்கீமா என்பதன் முதன்மை பங்கு என்ன? ஸ்கீமா சொல்றது, ஸ்கீமாங்கிற அந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா பியாஜே தான். அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு, இதுல முதன்மை பங்கு என்ன அப்படின்னு கேட்கிறான். நம்ம முதன்மை பங்கு என்பது புதிய தகவல்களையும் அறிவையும் மூளையில் ஒழுங்குபடுத்தி சேமித்தல். ஸ்கீமா என்பது உலகத்தை புரிந்து கொள்ள மனித மனம் பயன்படுத்தும் ஒரு மன வடிவம் அல்லது அறிவு தொகுதியாகும். இதுதான் ஸ்கீமா. உலகத்தை புரிந்து கொள்ள மனித மனம் பயன்படுத்தும் ஒரு மன வடிவம் அல்லது அறிவு தொகுதி. சரி, இப்போ நம்ம அடுத்து 14வது கேள்வி போமா? சரி, வாங்க போவோம். கீழ்கண்டவற்றுள் பியாஜேவின் தன்வயப்படுத்தல் அல்லது உட்சேர்த்தல் என்ற கருத்துக்கு மிகச் சரியான உதாரணம் எது? தன்வயப்படுத்தல் அல்லது உட்சேர்த்தல், அசிமிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த கருத்துக்கு சரியான உதாரணம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. எது அப்படின்னா 4 விடை இருக்கு. இந்த 4 விடைகள்ல சரியான விடையா நீங்க நினைக்கிறது எதுன்னா ஏதான? சரி, அதுவே தான். தன்னிடம் உள்ள பழைய பொதுவான கட்டமைப்பை பயன்படுத்தி புதிய அனுபவத்தை அப்படியே புரிந்து கொள்ள முயலுதல். இதுதான் அதுக்கு சரியான உதாரணம்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக 4 கால்களை உடைய நாய் என்ற கட்டமைப்பை கொண்ட குழந்தை முதலில் பூனையை பார்க்கும் போதும் அதனையும் நாய் என்றே அழைப்பது தன்வயப்படுத்தலாகும். இதெல்லாம் நம்மளும் செஞ்சிருப்போம் குழந்தை பருவத்துல, மழலை பருவத்துல. அப்புறம் அதெல்லாம் கடந்து வந்து நமக்கு சிலது புரிஞ்சிருக்கும். அப்ப தன்வயப்படுத்தல் அல்லது உட்சேர்த்தல் இந்த கருத்தை வந்து சொன்னது யாருன்னு கேட்டா பியாஜே. அதாவது பழைய கட்டமைப்பை பயன்படுத்தி புதிய அனுபவத்தை அப்படியே புரிந்து கொள்ளுதல். சரி, அதுல வச்சுங்க. அடுத்த கேள்வி 15வது கேள்விக்கு போவோம். பியாஜே வடிவமைத்த புகழ்பெற்ற 3 மலை சோதனை, 3 மவுண்டைன் டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க, குழந்தைகளின் எந்த மனநிலையை அளவிட பயன்படுகிறது? பியாஜே வந்து வடிவமைத்த சோதனை எது? 3 மலை சோதனை. அதுல குழந்தைகளின் எந்த மனநிலையை அளவிட பயன்படுகிறது அந்த சோதனை அப்படின்னு பார்த்தா எந்த மனநிலை? ஈகோ சென்ட்ரிசம், தன் மைய சிந்தனை போக்கு, ஈகோ சென்ட்ரிசம். இச்சோதனையின் மூலம் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகள், அப்ப செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளுடைய வயது வந்து 2 to 7, 2 to 7 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த நிலை வந்து செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. அந்த குழந்தைகள் என்ன பண்ணது? மற்றவர்களின் கோணத்தில் இருந்து ஒரு பொருளை பார்க்க இயலாமல் தங்களின் பார்வையை மட்டுமே முதன்மையாக கருதுவது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டது. இந்த தன்மைய சிந்தனை போக்கு மூலம் நிரூபிக்கப்பட்டது. இதுதான் அந்த 3 மலை சோதனை
குழந்தையினுடைய அதை உருவாக்குனது வந்து பியாஜே. சரி, இப்ப நம்ம அடுத்து 16வது கேள்விக்கு போவோம். ஒரு சிறுவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கும் செல்லும் பாதையை தன் மனத்தில் வரைபடமாக கற்பனை செய்யும் அறிவு வரைபடம் எந்நிலையில் சாத்தியமாகிறது? நல்லா கேள்விப்படிங்க. ஒரு சிறுவன் தனது வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் பாதையை தன் மனதில் வரைபடமாக கற்பனை செய்யும் அறிவு வரைபடம் இது எந்த நிலையில சாத்தியமாகிறது அப்படின்னு கேட்டா, கான்கிரீட் ஆபரேஷனல் என்று சொல்லக்கூடிய பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. பருப்பொருள் செயல்பாட்டு நிலை வந்து 7 to 12 வயது வரையிலான இக்காலத்தில் குழந்தைகள் நடைமுறை சூழல்களை மனதில் கொண்டு வந்து தருக்க ரீதியாக அறிவு வரைபடங்களை உருவாக்க முடிகிறது. இதனாலதான் நம்ம வந்து இந்த வயது குழந்தைகளுக்கு இந்த கான்செப்ட் மேப்பு, மைண்ட் மேப்லாம் நம்ம வந்து அந்த பாடம் சார்ந்து சொல்லித்தரோம். சரி, இந்த அறிவு வரைபடத்தை உருவாக்குற இந்த இது வந்து பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. சரி, அடுத்து நம்ம 17வது கேள்விக்கு போவோம். கோல்பெர்க்கின் நெறிமுறை வளர்ச்சி கோட்பாடு. அப்ப இதுல 2 இருக்கு. நெறிமுறை வளர்ச்சி கோட்பாடுங்கிறது யார் சொன்னது? கோல்பெர்க். சரி, நீ எனக்காக செய், நான் உனக்காக செய்கிறேன் என்ற சுயநல பரிமாற்ற நோக்கு எந்த படிநிலையில் வருகிறது? நீ எனக்காக செய், நான் உனக்காக செய்கிறேங்கிற இந்த சுயநல பரிமாற்ற நோக்கு எந்த படிநிலையில் வருகிறது அப்படின்னு பாக்குறப்ப, எந்த படிநிலையில் வருது? நீ எனக்காக செய்ய, நான் உனக்காக செய்யறேன் அப்படிங்கறது என்னது? அதுல வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு, அது போல எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அப்ப படிநிலை 2, அது 2ஆம் படிநிலையில வருது. எந்த படிநிலையில வருதுன்னா, தேவை நிறைவேற்றம் மற்றும் தனிநபர் மகிழ்வுறுதல் நோக்கு. இப்பருவத்தில் ஒழுக்கம் என்பது தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அல்லது என்ன நன்மை விளையும் என்ற சுயநல பரிமாற்றத்தின் அடிப்படையில் அமைவதாக சொல்லப்படுகிறது. அப்ப இது எந்த வந்து படிநிலை? நீ எனக்காக செய், நான் உனக்காக செய்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த கோல்பெர்க்கினுடைய நெறிமுறை வளர்ச்சி கோட்பாட்டுல இது எத்தனையாவது படிநிலையில வருதுன்னா, 2ஆவது படிநிலை 2. தேவை நிறைவேற்றம் மற்றும் தனிநபர் மகிழ்வுறுதல் நோக்கு, இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்து நம்ம இப்ப 18வது கேள்வியை பார்க்கலாம். மாஸ்லோவின் மனிதநேய தேவைகள். தேவைகளின் படிநிலை கோட்பாட்டின்படி ஒரு மனிதன் அடையக்கூடிய மிக உன்னதமான உச்சநிலை தேவை எது? ஹையஸ்ட் growth need. இங்க கேட்கிற மாஸ்லோ வந்து என்ன பண்ணிருக்காங்க, முக்கோண வடிவுல தன்னுடைய அந்த படிநிலை கோட்பாட்டு, மனித தேவைகளின் படிநிலை கோட்பாட்டை வந்து விளக்குறாரு. அதுல உச்சத்துல இருக்கிற ஹையஸ்ட் growth need, உச்சநிலை, உன்னதமான உச்சநிலை தேவை என்பது எதுன்னு கேட்டோம்னா, அது நீங்கள் நினைப்பதுதான் தன்னிறைவு அல்லது சுய சாத்தியக்கூறு தேவை, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஒரு தனி மனிதன் தன் திறமைகள், ஆற்றல்கள் அனைத்தையும் முழுமையாக வெளிப்படுத்தி தான் விரும்பிய ஆகச் சிறந்த வடிவமாக மாறும் உச்சநிலை இதுவாகும். ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப ஹையஸ்ட்னு கேட்டா இது, லோயஸ்ட் அப்படின்னு கேட்டா அது வந்து என்னது? அது வந்து உயிரியல் அடிப்படை தேவை, பசி தாகம் தீர்க்கக்கூடிய அந்த அடிப்படை தேவைகளை வந்து இருக்கும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். 2 கேட்பாங்க, ஒன்று லோயஸ்ட் growth நீடு, இன்னொன்று ஹையஸ்ட் growth நீடு. இங்க நமக்கு ஹையஸ்ட் growth நீடு கொடுக்குறாங்க. இந்த தேவை படிநிலை கோட்பாட்டை சொன்னவர் வந்து மாஸ்லோ, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப நம்ம அடுத்தது 19வது கேள்விக்கு போவோம். பிரான் பிரன்னரின் சூழலியல் கோட்பாட்டின்படி பெற்றோருக்கு வேலை இடத்தில் ஏற்படும் மன அழுத்தம் குழந்தையை மறைமுகமாக பாதிப்பது எவ்வமைப்பில் அடங்கும்? வேலை, அதாவது பெற்றோருக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய மன அழுத்தம் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து உள்ள வீட்டுக்கு வரும்போது இங்க இந்த குழந்தைகளையும் பாதிக்குது.
அது மறைமுகமா பாதிக்குது. அப்படி அந்த பாதிப்பை வந்து எவ்வகையில வந்து அடக்குறாங்க அப்படின்னா, எக்ஸோசிஸ்டம், புற அமைப்பு. இந்த புற அமைப்பில் குழந்தை நேரடியாக பங்கேற்பதில்லை என்றாலும் அங்கு நிகழும் மாற்றங்கள் குழந்தையை மறைமுகமாக பாதிக்கின்றன. பெற்றோரின் அலுவலக சூழல்ல ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுகள், அந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இங்க குடும்பத்துல குழந்தைகளிடம் அது மறைமுகமான ஒரு தாக்கத்தை, ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இத சொன்னவர் வந்து இந்த பிரான் பிரன்னர். சரி, இப்ப நம்ம அடுத்த 20வது வினாவுக்கு போகலாம். ஒரு முறை பழகிய பின்பு யோசிக்காமல் சைக்கிள் ஓட்டுவது அல்லது நீந்துவது என்பது எந்த வகையான நினைவகத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? இந்த இடத்துல மெமரியை பத்தி தான் சொல்லப்படுது. நினைவு. அப்ப ஒரு முறை நம்ம கத்துக்கிட்டதை வந்து ரொம்ப காலம் அந்த டச்சே விட்டுட்டு போய் மீண்டும் அதை எடுத்து நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிறதுலாம், சைக்கிள் ஓட்டுறது பெண்கள்லாம் அப்படிதான் பண்றாங்க. நீந்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து எந்த மாதிரினா, இது வந்து என் நினைவகத்துல குறுகிய கால நினைவகமா, செயல்முறை நினைவகமா, உணர்வு நினைவகமா, நிகழ்வியல் நினைவகமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பி தான் சரியான விடை. உடல், அதாவது செயல்முறை நினைவகம். உடல் இயக்க திறன்கள் மற்றும் செயல்பாடுகளை எவ்வாறு செய்வது என்பது பற்றிய நீண்டகால நினைவகம், செயல்முறை நினைவகம். இது வந்து ஒரு நீண்டகால நினைவகமாக இருக்குது, இந்த செயல்முறை நினைவகம். சரி, அடுத்து 21வது கேள்வி. ஒரு தேர்ந்த ஓட்டுநர் எவ்வித கவனச்சிதறலும் இன்றி தடையின்றி வாகனம் ஓட்டிக்கொண்டே வானொலியில் பாடல்களை கேட்கிறார். இது எந்த கவனத்திறனை வெளிப்படுத்துகிறது? இது நம்ம அன்றாடம் பேருந்துல பயணம் செய்யும் போது நம்ம எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நமக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், ஐயோ பாட்டுக்கு பாட்டை கேட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறானே, ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கானே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவன் தெளிவாதான் ஓட்டுவான். அந்த ஓட்டுநர் வந்து தெளிவாகத்தான் ஓட்டுவார், தன்னுடைய வேலையை வந்து திறம்பட செய்வார். ஆனா அப்படிப்பட்ட அந்த கவனம் வந்து எந்த வகையில கவனத்திறதுல வந்து அடங்குது அப்படிங்கிறது, அது வந்து டிவைடட் அட்டென்ஷன், பகிரப்பட்ட கவனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களில் அல்லது தூண்டல்களின் கவனத்தை பகிர்ந்து செலுத்தும் திறன் இதுவாகும். சில பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே தன்னோட ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க கண்ணு பார்க்கும், இந்த கையில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து எந்த கவனத்துல வருது அப்படின்னா பகிரப்பட்ட கவனம். ஞாபகத்துல வச்சுங்க. கொஞ்சம் வாழ்வியலோட தொடர்புபடுத்தி அப்படி சொன்னோம்னா சில நேரத்துல அந்த வினாவும் அந்த வினாவிற்குரிய சரியான விட நம்ம மனசுல பதியுங்கிறதுனால சில பேர் இதை வந்து நம்ம வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஓகேவா? மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்த 22வது கேள்விக்கு போவாங்க. வகுப்பறையில் மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்களின் கவனத்தை ஈர்க்க ஆசிரியர் திடீரென தன் குரலை மிக உரக்க உயர்த்துகிறார். இதனால் மாணவர்கள் உடனே ஆசிரியரை நோக்குகின்றனர். இது எவ்வகை கவனம்? இது நம்முடைய வகுப்பறை சூழல நம்மளே அதை வந்து செஞ்சிருப்போம். நம்ம பாட்டுக்கு ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு அவன் கவனத்தை வந்து நம்ம அட்டென்ஷனை வந்து நம்ம பக்கத்துல திருப்புறதுக்கு நம்ம ஒண்ணு செய்வோம். அப்ப அந்த கவனம், அந்த இது வந்து எவ்வகை கவனம் அப்படின்னு சொல்றாங்க. இது தன்னிச்சையான அல்லது விருப்பமில்லா கவனம் என்று வரையறுக்கப்படுகிறது. வெளிப்புற தூண்டலின் அதிகப்படியான தீவிரம் அல்லது சத்தம் அல்லது ஒளியின் காரணமாக நம்முடைய தடையின்றியோ அல்லது விருப்பமின்றியோ கவனம் ஈர்க்கப்படுவது தன்னிச்சையான கவனம் ஆகும். இது வந்து தன்னிச்சையான கவனம், அல்லது அதுல வந்து விருப்பம் இருக்காது, அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க, தன்னிச்சையான அல்லது விருப்பமில்லா கவனம். அடுத்த கேள்வி 23வது கேள்விக்கு போகும். உளவியல் ஆய்வுகளின்படி சாதாரண பெரியவர்களின் சராசரி கவன வீச்சு, அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க,
இந்த கவனவீச்சு உருப்படிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இது ரொம்ப ஞாபகத்துல வச்சுங்க. 6 முதல் 7 உருப்படிகள் தான். ஒரு சாதாரண முதிர்ச்சி அடைந்த மனிதன் ஒரு நொடியில் அல்லது மிக குறுகிய பார்வையில் துல்லியமாக கவனித்து நினைவில் கொள்ளக்கூடிய உருப்படிகளின் எண்ணிக்கை 7 + or -2. அப்படி வேண்டியல 6 இருந்து 7 முதல் உருப்படி தான் ஞாபகத்துல வச்சுக்கோம். சரி, அடுத்த 24வது கேள்விக்கு போவோம். மாணவர்களின் காட்சி நினைவாற்றல் மற்றும் மிக குறுகிய நேர கவன வீச்சை மிக துல்லியமாக அளவிட பயன்படும் உளவியல் ஆய்வக கருவி எது? இந்த கவனத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வக கருவி, உளவியல் ஆய்வக கருவி எது? இது ஒரு ஞாபகத்துல வச்சுங்க. உளவியல் ஆய்வகத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கவனம் சார்ந்து பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேரு டாசிஸ்டாஸ்கோப். இக்கருவி எழுத்துகள் அல்லது படங்களை ஒரு நொடியின் மிகச்சிறிய பகுதிக்கு மட்டும் திரையில் காட்டி மறைப்பதன் மூலம் கவன வீச்சை அளவிடுகிறது. சரி, அடுத்து 25வது வினாவிற்கு போவோம். கவனம் என்பது ஒரு நிலையான வளம் அல்ல. அது மனிதனின் மனநிலை, ஆர்வம் மற்றும் உழைப்பை பொறுத்து மாறக்கூடிய ஒரு வரையறுக்கப்பட்ட மனவளம் என்று கூறும் கவன மாதிரி எது? இது எல்லாம் கவனம் சார்ந்த வினாக்களா கொஞ்சம் வருது. நம்மளும் கொஞ்சம் கவனமா இருந்துப்போம். அந்த கவன மாதிரி எது அப்படின்னு யார் சொன்னதுன்னா, கான்மேன் கவனத்தின் திறன் மாதிரி. கான்மேன், டேனியல் கான்மேனின் கூற்றுப்படி மனித மூளையில் கவனம் செலுத்த கிடைக்கக்கூடிய ஆற்றல் நபரின் உந்துதல் மற்றும் விழிப்புணர்வு நிலையை பொறுத்து மாறுபடும். சரி, அடுத்து 26வது கேள்விக்கு போவோம். காதில் ஒளி அலைகள் விழுவதற்கும் இசை கேட்பது, அந்த ஒளியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த பாடலின் பொருளை அறிவது, இவற்றிற்கிடையே உள்ள மனவியல் வேறுபாடு எவற்றை காட்டுகிறது? ஒன்று, புலன்ல அந்த உணர்வு அடைகிறோம். அடுத்தது அந்த புலன்ல அடைந்த உணர்வு சென்சேஷனை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதை காட்சியா விரித்து பார்க்கிறோம். அப்ப இதுக்கு விடை புலன் உணர்வு மற்றும் புலன் காட்சி. சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன். புலன் உறுப்புகள் தூண்டலை பெறுவது புலன் உணர்வு, அதற்கு மனம் அர்த்தம் கற்பிப்பது புலன் காட்சி. புரியுதா? சரி, இப்ப நம்ம 27வது கேள்வி போவோம். சரி, 27வது கேள்வி போவோம். வகுப்பறையில் கரும்பலகையில் வரையப்பட்ட ஒரு முழுமை பெறாத வட்டத்தை கூட மாணவர்கள் தங்கள் மனதில் முழுமையான வட்டமாகவே மூடி உணர்வது கெஸ்டால்ட்டின் எவ்விதியை விளக்குகிறது? இந்த கெஸ்டால்ட் தியரி, உட்காட்சி, அது கெஸ்டால்ட் அப்படிங்கிறது முழுமையை தான் சொல்லும். அப்ப இது என்னது? லா ஆஃப் க்ளோசர், மூட்ட விதி அல்லது முழுமைப்படுத்தும் விதி என்று அழைக்கப்படும். நம்ம கொஞ்சம் தான் வரைஞ்சிருப்போம், ஆனா அவன் பாக்குறப்ப அத முழுமையா சார் முழு வட்டத்தை சொல்றாரு, இல்ல ஒரு சதுரத்தை சொல்றாரு, ஒரு மனித உருவத்தை சொல்றாரு. அவன் என்ன பண்றான், அந்த நம்ம அரைகுறையா செய்ததை கூட அவன் அதை முழுமையாக்கி உணர்ந்துக்கிறான். அந்த லாக்கு பேர் தான் லா ஆஃப் க்ளோசர் அப்படின்னு சொல்றாங்க. நம் மனம் விடுபட்ட பகுதிகளை தானாகவே நிரப்பி முழுமையற்ற வடிவங்களை ஒரு முழுமையான வடிவமாக பார்க்க முயலும் போக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து 28வது கேள்வி.
ஒரு பள்ளிக்கூடத்தில் பல்வேறு வகுப்புகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருந்தாலும் ஒரே நிறத்தில் சீருடை அணிந்திருக்கும் மாணவர்களை மட்டும் நம் கண் தனித்தொரு குழுவாக பார்ப்பது கெஸ்டால்ட்டின் எவ்விதியின்படி நிகழ்கிறது. எங்கேயாவது நம்ம அந்த விளையாட்டு போட்டி, இந்த கலைத்திருவிழா போட்டிக்கெல்லாம் அழைச்சிட்டு போறப்ப நம்ம கண் கூடாவே பார்ப்போம். நம்ம பசங்களும் அவ்வளவு கூட்டம் இருக்கும், அதுல நம்ம பசங்களை மட்டும் கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிருவோம், தான் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எந்த வகையான விதியில இருக்குது அப்படின்னா அதிலே கொடுக்குறான், லா ஆஃப் சிமிலாரிட்டி, ஒப்புடைமை விதி. வடிவம், நிறம் அல்லது அளவு ஆகியவற்றில் ஒற்றுமை கொண்ட தூண்டல்களை நம் மனம் ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து பார்க்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் ஒப்புடைமை விதி, லா ஆஃப் சிமிலாரிட்டி. அடுத்து 29வது கேள்விக்கு போவோம். வெளிப்புறத்தில் எவ்வித உண்மையான காட்சியோ அல்லது ஒளியோ இல்லாத போதும் ஒருவருக்கு ஏதோ ஓர் உருவம் தெரிவது போலவோ அல்லது குரல் கேட்பது போலவோ தோன்றும் மனநிலை எவ்வாறு அழைக்கப்படும்? எதுவுமே இல்லை, ஆனா நம்ம கண்ணுக்கு ஏதோ தெரிகிற மாதிரி இருக்கு. எந்த சத்தமுமே இல்லை, ஆனா ஏதோ சத்தத்தை நம்ம காது கேட்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா அங்க இல்லை, இல்பொருள் காட்சி, அத பிரம்மன்னு சொல்லுவோம். ஹாலுசினேஷன். தூண்டல் எதுவுமே இல்லாத நிலையில் முற்றிலும் மனதிற்குள் பொய்யான ஒரு உணர்வு நிஜம் போல தோன்றுவது இல்பொருள் காட்சியாகும். அடுத்து 30. ரெட் என்ற வார்த்தை நீல நிற மை கொண்டு எழுதப்பட்டிருக்கும் போது ஒரு மாணவர் அதன் நிறத்தை பெயரிட கேட்கும் போது சிவப்பு என வார்த்தையை வாசித்து தாமதப்படுத்துகிறார். இந்நிலையை விளக்கும் உளவியல் கோட்பாடு எது? அப்ப இதெல்லாம் இந்த உளவியல் இதுல பரிசோதனை முறையில வரக்கூடியது. அதாவது ரெட் கலர்ல ரெட்டுங்கிறது சொல்லு, ஆனா அதை நீல நிறத்துல எழுதியிருக்கிறோம். அப்ப மாணவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த மாதிரி தடுமாற்றத்துக்காக ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் ஸ்ட்ரூப் விளைவு, ஸ்ட்ரூப்ங்கிற ஒரு ஸ்ட்ரூப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரூப் தடுமாற்றம். வார்த்தையை வாசிப்பது என்பது மிக வேகமாக நடக்கும் ஒரு தானியங்கி செயல், ஆனால் நிறத்தை கூறுவது கட்டுப்படுத்தப்பட்ட செயல். இவை இரண்டிற்கும் இடையே ஏற்படும் மோதலே ஸ்ட்ரூப் விளைவாகும். ஒரு தடுமாற்றம், ஸ்ட்ரூப் விளைவு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்த 31. மனித நினைவகத்தில் உள்வரும் புதிய தகவல்களை எவ்வித ஒத்திகையும் இல்லாத பட்சத்தில் வெறும் 18 முதல் 20 வினாடிகள் வரை மட்டுமே தற்காலிகமாக சேமித்து வைக்கும் நினைவகம் எது? அந்த கேள்வியிலேயே தற்காலிகமாக சேமித்து வைக்கும் நினைவகம். தற்காலிகமாக சேமித்து வைக்கும் நினைவகம் அப்படின்னு வந்துட்டாலே அது குறுகிய கால நினைவகம், ஷார்ட் டர்ம் மெமரி. குறுகிய கால நினைவகம் தற்காலிகமானது மற்றும் இதன் கொள்ளளவு 7 உருப்படிகள் வரை மட்டுமே மிக குறைந்த நேரத்திற்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கேள்விக்கு போமா, 32. அங்க போவோம். வானவில்லின் 7 நிறங்களை எளிதில் நினைவில் கொள்ள மாணவர்கள் விப்ஜியார் அல்லது விப்ஜியார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இத்தகைய நினைவாற்றலை மேம்படுத்தும் உத்திக்கு என்ன பெயர்? இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய இதெல்லாம் நம்ம ஒரு இப்படியான வார்த்தை இதை நம்ம இது பண்ணி வச்சோம். இதை நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நினைவூட்டிகள் அல்லது நினைவூக்கிகள் தகவல்களை எளிமையான சுருக்க குறியீடுகள், பாட்டுகள் அல்லது தொடர்புகளுடன் இணைத்து நினைவில் வைக்கும் உத்தி நினைவூட்டிகளாகும் அல்லது நினைவூக்கிகளாகும். நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வச்சீங்க. அடுத்து 33வது வினாவை பார்க்கலாம். 1885ஆம் ஆண்டில் பொருளற்ற எழுத்துக்களை தனக்குத்தானே சோதித்து பார்த்து மறதியின் வளைவு
என்ற புகழ் பெற்ற வரைபட கோட்பாட்டை தந்த உளவியலாளர் யார்? இந்த மறதி வளைவு, மறதி சார்ந்தது, ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான இதெல்லாம் யாருன்னு கேட்டோம்னா எஃபிங்காஸ் தான். இப்ப ஹெர்மன் எஃபிங்காஸ், ஹெர்மன் எஃபிங்காஸ் நினைவாற்றல் மற்றும் மறதி குறித்து அறிவியல் பூர்வமாக முதலில் ஆராய்ந்து கற்றல் முடிந்த உடனேயே மறதி மிக வேகமாக நிகழும் என்பதை கண்டறிந்தார். அதற்கு அது எந்த ஆண்டு? 1885. அதற்காக அவர் எந்த வகையான பொருள்களை கையாண்டாரு? நான்சென்ஸ் சிலபிள்ஸ், ஒரு பொருளற்ற எழுத்துக்களை இந்த சோதனைக்கு பயன்படுத்துறாரு, மறதி வளைவு சோதனைக்கு. யாரு? ஹெர்மன் எஃபிங்காஸ். அடுத்து 34வது கேள்வி. ஒரு மாணவர் இன்று ஒரு புதிய பாடத்தை கற்கிறார். புதிய பாடத்தின் கருத்துகள் மிகவும் தீவிரமாக மனதில் பதிந்ததால் நேற்று கற்ற பழைய பாடத்தின் நினைவுகளை மீட்டெடுப்பதில் குழப்பமும் தடையும் ஏற்படுகிறது. இத்தகைய மறதி எதனை சார்ந்தது? நல்ல கேள்வியை பாரு. ஒரு புதிய பாடத்தை ஒரு மாணவர் கற்கிறார். இந்த புதிய பாடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகவும் தீவிரமாக மனதில் பதிந்ததால், இந்த கருத்து போய் மனதுல தீவிரமா பதிஞ்சதுனால நேற்று கற்ற பழைய பாடத்தின் நினைவுகளை மீட்டெடுப்பதில் கொஞ்சம் குழப்பமும் தடையும் ஏற்படுகிறது. இது நமக்குமே ஏற்படும்னா, உளவியல்ல இருக்கக்கூடிய நிறைய வினாக்களை பார்த்துட்டு இருப்போம், தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருப்போம், சூழ்நிலை சமூகவியல்ல பார்ப்போம். இதை தவிர அறிவியல்ல, கணிதத்துல எல்லாத்தையும் பார்ப்போம். இப்ப படிக்கிறப்ப இப்ப ஞாபகம் இருக்கும். நேத்து என்ன அதே கேள்வியே வேற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது சார்ந்த ஒரு இது வந்திருக்கும். அது நமக்கு நினைவுக்கு கொண்டு வரதுல நம்ம கொஞ்சம் தடுமாற்றம் அடைவோம், குழப்பம் அடைவோம். இதுதான் இத்தகைய மறதி எதை சார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இது பின்னோக்கிய தடுப்பு அல்லது குறுக்கீடு என்று சொல்லப்படுகிறது. புதிதாக கற்றுக்கொள்ளும் புதிய அனுபவம் அல்லது தகவல் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட பழைய நினைவுகளை மீட்டெடுப்பதில் குறுக்கிட்டு தடுப்பது பின்னோக்கிய தடுப்பாகும். இந்த குறுக்கிட்டு தடுத்துச்சுன்னா அது பின்னோக்கிய தடுப்பு. சரி, அடுத்து 35வது வினாவிற்கு போகலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு கோட்பாட்டின்படி ஒரு நபர் தனக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரமான விபத்து அல்லது வேதனை தரும் விரும்பத்தகாத நினைவுகளை தன் நனவு மனதிலிருந்து நனவிலி மனதிற்குள் தன்னிச்சையாக தள்ளி வைக்கும் தற்காப்பு நடத்தையர். அப்ப உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை விளக்கியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஞாபகத்துல வச்சுக்கணும் எப்பயுமே. அவர் நனவிலி மனத்தை 3 வகையில சொல்றாரு. இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. சரி, இங்க நனவு மனம்ங்கிறது கான்சியஸ் மைண்ட், நனவிலி அப்படிங்கிறது அன்கான்சியஸ் மைண்ட். அப்ப என்னன்னா, ஒரு கொடூரமான விபத்து, ஏதோ விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு, ஒரு சோகமான நிகழ்வு, துக்கமான நிகழ்வு, ஏதோ ஒன்று அதை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அதை கடந்துதான் போகணும், வாழ்க்கை தான். அப்ப அதை என்ன பண்றோம், அது நனவு மனத்துல இருந்துட்டு நம்மளை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு, நமக்கு கவலை தந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த இடத்துல ஒரு தற்காப்பு நடத்தையை எடுத்துக்கிறோம், டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம், நனவு நிலையிலிருந்து அந்த நினைவுகளை பற்றி நனவில கொண்டு வச்சிடறோம். நீங்க இருக்காத தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத, நான் இதை கடந்து போகணும், எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு, எனக்கு என்ன காலம் இருக்கு, இதை தாண்டி போகணும் அப்படிங்கிறப்ப, இதே நினைச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அப்படி வைக்கக்கூடிய அந்த தற்காப்பு நடத்தை எதுன்னு கேட்கிறப்ப, அப்ப நம்ம அதை என்ன பண்ணி வைக்கிறோம்னா, அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணி வைக்கிறோம்னா அடக்கி வைக்கிறோம், அதை கொஞ்சம் ஒடுக்கி வைக்கிறோம். சற்று அடக்கி இரு, போய் நனவெளி மனத்துல போய் இரு, எப்பயாவது எனக்கு தேவைப்படுறப்ப நான் அதை நனவெளி மனத்துல இருந்து நனவு மனத்திற்கு எடுத்து நினைவு கொள்ளிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த தற்காப்பு நடத்திக்கு தான் என்ன பேருனா அடக்குமுறைன்னு பேரு, ரெப்ரஷன். மனம் தன்னை தற்காத்து கொள்ள கவலை மற்றும் அச்சுறுத்தல் தரும் நினைவுகளை
பலவந்தமாக நனவில் நிலைக்கும் அழுத்தி வைப்பது அடக்குமுறையாகும். அடக்குமுறைங்கிறது என்னன்னா அதுல ஒரு பலவந்தம் இருக்கும். நம்ம பலவந்தமா தான் அதை கொண்டு நனவிலி மனத்துல கொண்டு அடக்கி வைக்க பார்க்கணும். அப்படி செய்யக்கூடிய அந்த தற்காப்பு, அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன பேருனா ரெப்ரஷன், அடக்குமுறைன்னு பேரு. யார் சொல்றாரு? உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை வரையறுத்த சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு. ஞாபகத்துல வச்சீங்க. 36வது கேள்வி. குழந்தை உந்துதல் மற்றும் கற்றலில் முக்கிய பங்கு வகிக்கும் அவாவ் நிலை, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், அவாவ் நிலை என்ற உளவியல் சொல்லை 1931ஆம் ஆண்டு முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? கேள்வி நல்லா பாத்துங்க. அவாவ் நிலை அந்த உளவியல் சொல்ல 31ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர், முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, நமக்கு டெம்போ ஏத்தது இல்ல, அந்த பேர் டெம்போ தான். டிமிரோ டெம்போ 1931 என்னன்றாரு? முதலில் அவாவ் நிலை என்ற உளவியல் கருத்தாக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார். அடுத்த 37வது கேள்விக்கு போமா, வாங்க போவோம். பியாஜேவின் கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை தன் பொம்மைக்கு உயிர் இருப்பதாக நினைத்து அதற்கு உணவூட்டுவதும் அதற்கு அடிபட்டால் அழுவதும் எத்தகைய அறிவுசார் வளர்ச்சி குறைபாட்டின் பண்பாகும். எல்லாம் அற்புதமான கேள்விகள். ஒன்று நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளா தான் இருக்கு. அது ஏன்னா அது ஒரு பெரிய டீம் தானே எடுத்துருக்குறாங்க. அப்ப அந்த டீம் ஒரு இன்டலெக்சுவல் டீம். அதனால இதை நம்ம எளிதாக கடந்து போய்விடக்கூடாது. ஞாபகத்துல வச்சுங்க. இந்த 50 கேள்வி ரொம்ப முக்கியமான வினா விடைகள். ஞாபகத்துல வச்சுங்க. இதுல இருந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா இது ஒரு டீம் தான் எடுத்து கொடுத்துருக்கு. அதுவும் அபிஷியல் டீம் தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நிறைய அன்அபிஷியல் வீடியோஸ், லெசன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது அபிஷியல்ஸ் கொடுத்த அந்த ஒரு சாறு விழித்து கொடுத்த அந்த ஒரு அற்புதமான ஒரு வினாவிடை தொகுப்பு. அதிலிருந்து உங்களுக்கு மேலும் என்ன வேணும்? சுண்ட காட்சி தருவது போல இந்த வினாவிடைகள் 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தேர்வு பண்ணி தரோம். அப்படி தர்றதுல இந்த கேள்வி என்ன சொல்றாங்க? அப்படி செய்கிற அந்த இத்தகைய அறிவுசார் வளர்ச்சி குறைபாட்டின் பண்பாகும். ஒரு குழந்தை அதிலே கொடுத்துருக்கான் அனிமிசம், அதாவது உயிரற்றவற்றுக்கு அந்த விடையை பார்க்கிறப்ப கடைசி விடை நமக்கு சரியான விடையா தெரியுது. அதை டிக்கடிச்சு பார்ப்போம், அதுதான் சரியான விடை. உயிரற்றவற்றுக்கு உயிர் வழங்கும் பண்பு அனிமிசம் என்று வழங்கப்படுது. இந்த நிலை எந்த குழந்தைகளுடைய எந்த பருவத்துல இருக்குது அப்படின்னா 2 to 7 பருவத்துல, செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. குழந்தைகள் உயிரற்ற பொருள்களுக்கும் உயிர் மற்றும் உணர்வுகள் இருப்பதாக நம்புவது அனிமிசம் எனப்படும். ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில், அந்த பதிலுக்குள்ள பல கேள்விகள் புதைந்து கிடக்குது. ஞாபகத்துல வச்சுங்க. அனிமிசம்னா என்ன? உயிரற்ற பொருள்களுக்கு உயிர் இருக்கிறதா கருதுவது, உணர்வு இருப்பதாக நம்புவது. இதை யாரு செய்வாங்கன்னா குழந்தைகள் தான் செய்யும். எந்த பருவ குழந்தைகள் செய்யும்? 2 to 7 வயது வரை இருக்கக்கூடிய செயல்பாட்டுக்கு முந்தைய நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இந்த ஒரு பண்பு காணப்படும். அடுத்து 38வது கேள்விக்கு போகும். தாண்டைக்கின் கற்றல் விதிகளில் மீண்டும் மீண்டும் செய்யும் பயிற்சியே ஒரு தூண்டல் துலங்கல் இணைப்பை வலுப்படுத்தும் என கூறும் விதி எது? தாண்டைக்கினாலே முயன்று தவறி கற்றல். அவர் நிறைய விதிகள் சொல்லி இருக்கிறாரு. இந்த லா ஆஃப் எஃபெக்ட், முக்கியமான விதி, விளைவு விதி. இங்க மீண்டும் மீண்டும் செய்யும் பயிற்சியே ஒரு தூண்டல் துலங்கல் இணைப்பை வலுப்படுத்தும். அந்த கேள்வியை நல்லா பாருங்க. அந்த கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கு. அந்த மீண்டும் மீண்டும் செய்யும் பயிற்சியே. அப்ப பயிற்சிங்கிறப்ப இங்க விடையில என்ன இருக்கு? லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப பயிற்சி விதி.
பயிற்சி விதி இரு கூறுகளை கொண்டது. பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படுத்தா விதி. தொடர் பயிற்சியே கற்றலை நிலைநிறுத்தும். இதன் அடிப்படையில தான் நம்ம பாடத்தை நடத்தி முடிச்சுட்டு வினா விடைகளை எழுத சொல்றோம். அப்புறம் பசங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். இது எல்லாம் இந்த பயிற்சி விதி தான். சரி, அடுத்து 39வது கேள்வி போகும். கல்வி என்பது எதிர்கால வாழ்க்கைக்கு குழந்தையை தயாரிக்கும் ஒரு வெறும் செயல்முறை அல்ல. கல்வியே தற்போதைய முழுமையான வாழ்க்கை என்று முழங்கிய செயல்முறைவாத கல்வியாளர் யார்? செயல்முறை கல்வி, லேர்னிங் பை டூயிங், இதெல்லாம் சொன்னவர் யாருன்னு கேட்டா ஜான் டூயி தான். இந்த ஜான் டூயி செய்து கற்றல், லேர்னிங் பை டூயிங் மூலம் பள்ளி என்பது சமூகத்தின் ஒரு சிறிய வடிவம் என்று கூறினார். இவர் தான் இந்த பதிலே 2 கேள்வி இருக்கு பாருங்க. லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல் முறையை முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாலும் ஜான் டூயி தான். அவர் தான் என்ன பண்றாரு, பள்ளி என்பது சமூகத்தின் ஒரு சிறிய வடிவம். ஸ்கூல் இஸ் எ மினியேச்சர் சொசைட்டி அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாலும் ஜான் டூயி தான். அவர் தான் என்ன பண்றாரு, இங்க எதிர்கால தலைமுறை, எதிர்கால வாழ்க்கைக்கு குழந்தையை தயாரிக்கும் ஒரு வெறும் செயல்முறை அல்ல, கல்வியே தற்போதைய முழுமையான வாழ்க்கை என்று முழங்கியவரும் இவரே. அடுத்து 40வது கேள்வி. ஆசிரியர் என்பவர் சர்வாதிகாரியாக இல்லாமல் வெறும் வழிகாட்டியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் கற்பவர் மைய கல்வியையும் வலியுறுத்திய மனிதநேய உளவியலாளர் யார்? மனிதநேய உளவியலாளர் அப்படின்னா கார்ல் ரோஜர்ஸ். ஞாபகத்துல வச்சுங்க. இந்த ரோஜர்ஸ் தான் மனிதநேய கற்றல் கோட்பாட்டை உருவாக்குறாரு. அதுல நிபந்தனையற்ற நேர்மறை ஏற்பு மூலம் அர்த்தமுள்ள அனுபவ கற்றல் ஏற்படும் என்றார். அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாரு ஒரு வழிகாட்டி. ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்த 41வது கேள்வி. நுண்ணறிவு என்பது தத்துவார்த்த வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. நுண்ணறிவு தேர்வுகளால் எவை அளவிடப்படுகிறதோ அதுவே நுண்ணறிவு என்று மிக எளிமையாக கூறியவர். ரொம்ப போரா இருக்கா? போர் இல்ல, ஆனா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது கூட ஆன்சரா இருக்கும். எட்வின் போரிங். இத சொன்னவர் யாருன்னு கேட்டா எட்வின் போரிங். போரிங் 1923 வழங்கிய இந்த செயல்பாட்டு வரையறை நுண்ணறிவு தேர்வுகளின் நடைமுறை பயன்பாட்டை மட்டுமே சுட்டிக்காட்டுகிறது. எட்வின் போரிங். ஞாபகத்துல வச்சீங்க. அடுத்து 42வது கேள்வி. சார்லஸ் ஸ்பியர்மேனின் இருகாரணி கொள்கை, 2 ஃபேக்டர் தியரிய கொடுத்தவர் யாருன்னு கேட்டா சார்லஸ் ஸ்பியர்மேன். அவர் என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் செய்யும் அனைத்து விதமான அறிவாற்றல் செயல்பாடுகளிலும் பொதுவாக காணப்படும் காரணி அது. ஒரு மனிதன் செய்யும் அனைத்து விதமான அறிவாற்றல் செயல்பாடுகளிலும் பொதுவாக காணப்படும் காரணி எதுன்னு கேட்கிறான். பொதுவாக, அதுதான் நமக்கு கொடுத்த ஹிந்து, அதுதான் நமக்கு கொடுத்த க்ளூ வேர்டு. பொதுவாக அப்படின்னா அது ஜெனரல். அப்ப ஜி ஃபேக்டர், ஜி காரணி என்பது பிறப்பிலிருந்தே உயிரியல் ரீதியாக மனித மூளையில் இருக்கும் ஒட்டுமொத்த பொதுவான மன ஆற்றலை குறிக்கிறது. ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக் ஃபேக்டர், ஜெனரல் ஃபேக்டர். ஓகே, அடுத்து 43வது கேள்வி போமா? வாங்க போவோம். நுண்ணறிவு என்பது ஒரே ஒரு காரணி அல்ல. மனிதனிடம் மொழியியல், தர்க்க கணிதம், இடம் சார்ந்த இசைத்திறன் உட்பட 8 வகையான சுதந்திரமான நுண்ணறிவுகள் உள்ளன என்று கூறும் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை தந்தவர் யார்? பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு சொன்னாலே உங்கள்
சிந்தனைக்கு ஞாபகத்திற்கு வருபவர் யாருன்னு கேட்டா ஹோவர்ட் கார்ட்னர். அவர்தான் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை வரையறுத்தவர். அவர் சொல்ற 8 வகையான சுதந்திரமான நுண்ணறிவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. கார்டனர் தனது ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட் அவர் எழுதிய நூல் எப்ப 1983 இந்த நூல்ல பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். இந்த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்ங்கிற இந்த கோட்பாடு இருக்கக்கூடிய நூல் எதுனா ஃப்ரேம்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த நூல்ல தான் எழுதுறது யாரு? ஹோவர்ட் கார்ட்னர். அடுத்த 44வது கேள்வி. டெர்மன் என்பவரால் முறைப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையின் நுண்ணறிவு ஈவு அல்லது விகிதத்தை ஐக்கியூ கணக்கிடுவதற்கான மிகச் சரியான கணித சூத்திரம் எது? நுண்ணறிவு ஈவை கணக்கிடுவதற்கான வாய்ப்பாடு, உளவியல் சூத்திர வாய்ப்பாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மனவயது வகுத்தல் கால வயது இன்ட்டு பெருக்கல். ஐக்கியூ என்பது ஒரு குழந்தையின் மனவயதை அவனது உண்மையான கால வயதால் வகுத்து 100ஆல் பெருக்க கிடைக்கும் மதிப்பாகும். அடுத்த 45வது கேள்விக்கு போமா? அங்க போவோம். ஆளுமை என்பது ஒரு தனி மனிதனின் சுற்றுப்புற சூழலோடு தனித்தன்மை வாய்ந்த எத்திசைவுக்கும் சரி செய்தலுக்கும் காரணமான அவனது உடல் அமைப்புகளின் இயக்கபூர்வமான ஒழுங்கமைப்பு என்று மிக விரிவாக வரையறுத்தவர் யார்? விரிவாதான் வரையறுத்திருக்கிறார். அவர் யார்? அவரு கோர்டன் ஆல்போர்ட். அவர்தான் கோர்டன் ஆல்போர்ட். ஆல்போர்ட் எப்ப 1937 வழங்கிய இந்த வரையறை ஆளுமையின் உளவியல் மற்றும் உடலியல் ஒருங்கிணைப்பை மிகச் சரியாக விளக்குகிறது. பர்சனாலிட்டி. கோர்டன் ஆல்போர்ட் ஞாபகத்துல வச்சீங்க. அடுத்து 46வது கேள்வி. ஆளுமையை கண்டறியும் சோதனைகளில் ஒரு நபரின் ஆழ் மனதில் உள்ள உணர்வுகளையும் எண்ணங்களையும் அறிய பயன்படும் புகழ் பெற்ற பொருளற்ற ரொசாக் மைத்தட சோதனை, ரொசாக் இங்க் பிளாட் டெஸ்ட் எவ்வகை உத்தியை சேர்ந்தது அப்படிங்கிறார். உணர்வுகளையும் எண்ணங்களையும் அறிய பயன்படும் ரோசாக் மைத்தட சோதனை. ரோசாக் மைத்தட சோதனை எதுன்னா புற தேய்ப்பு உத்தி, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். ப்ரொஜெக்ஷன் பண்ணுது இல்ல, இது இந்த மைத்தட சோதனை என்ன பண்ணுது? அவனுடைய அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும், ஆள் மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துது. அப்ப ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. அப்ப புற தேய்ப்பு உத்தி அல்லது மறைமுக உத்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புற தேய்ப்பு சோதனைகளில் தெளிவற்ற பொருளற்ற தூண்டல்களை காட்டி அவற்றின் மீது நபர் தன் ஆழ் மன எண்ணங்களை வெளிப்படுத்த செய்ய வைக்கிறது. இந்த மாதிரிதான் புற தேய்ப்பு உத்தி. அடுத்து 47வது கேள்வி. ஒரு மாணவர் படிப்பில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார். ஆனால் அவர் விளையாட்டுத் துறையில் மிக கடுமையான பயிற்சி மேற்கொண்டு மாநில அளவில் பதக்கம் வென்று தன் படிப்பின் பலவீனத்தை சமன் செய்கிறார். இத்தகைய மன தற்காப்பு நடவடிக்கை எது? இது மாதிரி ஒண்ணுல குறைவா இருக்கிறான், பின்தங்கி இருக்கிறான், இன்னொன்னுல சிகரத்தை தொட்டான். இது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே, ஆசிரியர் வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட மாணவர்கள் இதுல எந்த வகையான தற்காப்பு நடத்தை இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுலயே கொடுத்துருக்காங்க. என்னது? சமன் செய்தல் அப்படின்னு சொல்றதுல, சமன் செய்தல் அப்படின்னா காம்பன்சேஷன், ஈடு செய்தல். அதான் சரியான விடை. ஒரு துறையில் ஏற்பட்ட தோல்வி அல்லது பலவீனத்தை மறைத்து மற்றொரு துறையில் மிகச்சிறந்த வெற்றியை பெறுவதன் மூலம் ஈடுகட்டி மன அமைதி அடைவதாகும். காம்பன்சேஷன். இதெல்லாம் டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல வரும். அடுத்த 48.
இந்திய நாடாளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட புகழ்பெற்ற இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE ஆக்ட் 2009 எந்த வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி உரிமையை உறுதி செய்கிறது? இந்த கேள்விக்கு எளிதா நீங்க பதிலளிச்சிருவீங்க. எது? 6 முதல் 14 வயது வரை. RTE சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அரசால் வழங்கப்பட வேண்டும் என்று வரையறுக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 18 வயது வரைக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 18 வயது வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. 6 to 18 அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா எங்கேயாவது மேல மாற்றுத்திறனாளிகளுக்கான வயதுன்னா 6 to 18 ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப நம்ம அடுத்து 49வது கேள்விக்கு போவோம். 49வது கேள்வி. வகுப்பறையில் உள்ள சாதாரண மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் என அனைத்து வகை குழந்தைகளுக்கும் ஏற்றவாறு ஒரே பாடத்தை ஒளி மற்றும் தொடுதல் போன்ற பல வடிவங்களில் வடிவமைத்து கற்பிக்கும் நவீன அணுகுமுறைகள். அவர்களை உள்ளடக்கி செய்யற கல்விக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவோம். உள்ளடக்கிய கல்வின்னு. இதுல இந்த கற்பிக்கும் நவீன அணுகுமுறை எதுன்னு கேட்டான். அது சீதான். கற்றலுக்கான உலகளாவிய வடிவமைப்பு, யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், UDL அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதுக்கு சரியான விடை. UDL என்பது நெகிழ்வு தன்மை கொண்ட பாடத்திட்டத்தை உருவாக்கி அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கற்றல் வாய்ப்புகளையும் வெளிப்பாட்டு முறைகளையும் வழங்கும் வடிவமைப்பாகும். இந்த நவீன கற்பித்தல் முறை தான் பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த தேர்வினுடைய இறுதி கேள்வியான 50வது கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி? மாணவர்களின் வெறும் மனப்பாடத்திறனை தவிர்த்து அவர்களின் கல்விசார் மற்றும் கல்வி இணை செயல்பாடுகள் இரண்டையும் ஒட்டுமொத்தமாக மதிப்பிடும் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறையை இந்தியாவில் கட்டாயமாக்கிய முக்கிய காரணி எது? ஸ்காலஸ்டிக் அண்ட் கோ ஸ்காலஸ்டிக். இதை உள்ளடக்கிய CCE. கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன், CCE. இத இந்தியாவில் கட்டாயமாக்கிய முக்கிய காரணி எது அப்படின்னு கேட்டா எதுன்னு பார்த்தோம்னா, கடைசியா 2009ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டு 2010 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்ட இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் தான் இதை நடைமுறைப்படுத்துச்சு. RTE சட்டத்தின்படி பிரிவு 29 படி, பிரிவு 29 RTE சட்டம் குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்ய தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில தான் நாமும் நம்முடைய மாணவர்களை மதிப்பீடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கிறோம். சரி, வெற்றிகரமாக 50 கேள்வி. மிக நீண்ட நேரம் தான். நீண்ட நேரத்திற்கு காரணம் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு பத்தி அளவுக்கு நீண்டு இருந்ததுனாலதான், விரிவாக இருந்ததுனாலதான். இது நம்முடைய குற்றம் இல்ல. இது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் டீம் தான், ஒரு அறிவார்ந்த ஒரு ஆசிரியர் பெருமக்கள் தான் எடுத்திருக்கிறாங்க, விரிவுரையாளர் பெருமக்கள் தான் எடுத்திருக்கிறாங்க. இதை நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால கொஞ்சம் காலத்தை நீட்டிப்ப கவனத்துல வச்சுக்காம, சரி 50 கேள்வியை நம்ம நல்லபடியா கத்துருக்கிறோம் அப்படிங்கிற மன நிறைவோடு இன்றைய இந்த மாதிரி பயிற்சி தேர்வு வகுப்பை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.